சரி, நாங்க 29 வெளி பார்க்கணும். அப்படியா? 29 தானே? சரி, 29. சரிதானே? ரைட். ஒவ்வொன்றும் ஏற்றம் பிளஸ் கியூவாக உள்ள 4 ஏற்றங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு சதுரம் ஏபிசிடியின் உச்சிகளில் நிலைப்படுத்தப்பட்டுள்ளன. சரி, ஒரு சதுரம். சரியா? ஏ பி சி டில இருக்காம நிலைப்படுத்தப்பட்டிருக்கான். ஒவ்வொன்றையும் பிளஸ் கியூ, இல்ல பிளஸ் கியூ, இல்ல பிளஸ் கியூ, இல்ல பிளஸ் கியூ நிலைப்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? ஓகே. ஏற்றம் மைனஸ் கியூவை கொண்ட ஒரு அசையத்தக்க துணிக்கை சதுரத்தின் மையம் ஓவில் வைக்கப்பட்டுள்ளது. அசைகிற ஏற்றம் ஒன்று மையத்தில் வச்சிருக்காங்களா? மைனஸ் கியூ ஓவில் வைக்கப்பட்டிருக்கு. சரிதானே? ரைட். ஏகமா பி ஆகியவற்றில் உள்ள 2 ஏற்றங்களும் ஒரே வேளையில் மறைந்தால் மைனஸ் கியூ உடைய துணிக்கு அசைவு பற்றி பின்வரும் கூற்றுகள் உண்மையானது அன்று. சரிங்க, பாருங்க. ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல அதாவது ஏயும் பியும் ஒரே வேளையில் மறைய முதல், ஏயும் பியும் மறைய முதல் இந்த ஏற்றத்தை இந்த பிளஸ் கவர்ந்திருக்கும், இந்த ஏற்றத்தை இந்த பிளஸ் கியூ கவர்ந்திருக்கும். ஏற்றத்தை இணைக்கிற ஓடு வழியே என்ன இப்படிதான் ஆரம்பத்தில் இப்படிதான் தெரியும். சரியா? இது கவர்ந்திருக்கும், இதுவும் கவர்ந்திருக்கும், இதுவும் கவர்ந்திருக்கும், இதுவும் கவர்ந்திருக்கும். இல்லையா? எல்லாம் கவர்ந்திருக்கும். அப்ப நாங்க ஆரம்பத்தை தொடக்கத்துல கொண்டு ஆளை வச்சோம்டா அவர் ஓய்வா இருந்திருப்பாரு, ஓய்வா இருந்திருப்பாரு. இப்ப திடீரெண்டா போல ஏயும் பியும் மறையுதான். ஏயும் பியும் மறையுதண்டா, ஏயும் பியும் மறைஞ்சா அவரால் வார கவர்ச்சி விசை ரெண்டும் இல்லாம போயிடும். சரியா? அப்ப இவங்க இப்ப இந்த ஆரம்பத்துல இப்படி ஒரு விளைவு விசை ஒன்று வரப்போகும். அப்ப இந்த விளைவு விசை காரணமாக என்ன செய்ய தொடங்கும்? இது இந்த திசையில ஆர்முடுக தொடங்கும். அந்த விசை இந்த பிரித்த ஊரை நாங்க திணிவால பிரிச்சோம்னா அவருக்கு 6 முடுகள் வரும். அப்ப ஓய்வா இருந்து இயங்க தொடங்கும். ஆனா இவ்விடத்தை வரக்குள்ள பி எண்டு போட்டிருக்காங்க, அந்த புள்ளியை பாருங்க, பி என்ற புள்ளி போட்டிருக்காங்க போல செங்குத்தா போட்டிருக்காங்க. பி என்ற புள்ளியில வரக்குள்ள மைனஸ்க்கு இவ்விடத்தை வருதுன்னு வைங்களேன், இவ்விடத்தை வரக்குள்ள இதுவும் கவரும், இதுவும் கவரும். 2 விசையும் பருமன்ல சமன். அது வேற விசையா இருக்கும், விடத்தைக்குள்ள வார விசையா இருக்காது, வேற தூரம் தானே, வேற விசையா இருக்கும். சம விசை பருமன்ல சமன், விளைவு விசை வரைக்கும் பூச்சியமா இருக்கும். படத்தை 6 முடுகள் பூச்சியமா இருக்கு. 6 முடுகள் குறைஞ்சி வந்து பூச்சியமாகும், 6 முடுகள் குறைஞ்சி வந்து பூச்சியமாகும். ஆனா 6 முடுகள் தான் விடத்தை, இதுக்கு முன்னுக்கும் 6 முடுகள் தான். 6 முடுகள் குறைஞ்சு கொண்டு வரும்னா வேகம் கூடி கொண்டு வரும். விடத்தை 6 முடுகள் பூச்சியமா இருக்கும், வேகம் மேக்சிமமா இருக்கும். அதுக்காக எளிமையை சேர்க்க வேண்டி சொல்ல வரல. எளிமையை சேர்க்க வேண்டாம், ஏ நெரிசல் மைனஸ் எக்ஸா இருக்கும். இது எளிமையை சேர்க்கம் அல்ல. சரி, இது எளிமையை சேர்க்கம் அல்ல. சரியானே? 6 முடுகள் பூச்சியம் வேகம் மேக்சிமம். பிறகு விட தாண்டி போக தாண்டி போகக்குள்ள விடத்தை வரக்குள்ள, விடத்தை வருவீங்க வரக்குள்ள பழையபடி கவர்ச்சி விசை இஞ்சால இருக்கும், கவர்ச்சி விசை அதை இருக்கும். கவர்ந்தா என்ன மைனஸை கவர். இவர் இஞ்சால இயங்குறாரு, இந்த பக்கமா இருக்கு விசை. சரியா? அப்ப இங்க இருந்து வந்ததுக்கு பிறகு எவ்வளவு தூரத்துல ஆரம்பத்தில் ஓய்வா இருந்து விட்டுருப்போம், அதே அளவு தூரத்துல வரத்த கடன்ல ஓய்வடைவாரு. இப்படி போ ஏண்டா இப்ப இங்க இருந்து வரக்குள்ள 6 முடுகள் குறைஞ்சி வந்து பூச்சியமா, இஞ்சால வர அமர் முடியை கொண்டு வந்து பூச்சியமாகும். பிறகு அப்படியே ஒரு அரை இயக்கத்தை ஆற்றுவாரு. எவ்வளவு தூரத்துல இது விடவும் இது ஓபி என்றா, ஓபி என்ற தூரத்துல கடன்ல ஓய்வடை. என்ன காரணம் என்றா வேற தடை விசை எல்லாம் புறக்கணிச்சோம்டா சக்தி காப்பு விதிப்படி விடத்திருக்கும் போது வரைக்கும் இயக்க சக்தி இருக்காது, மின் சக்தி இருக்கும். விடத்திருக்கும் போது அவருக்கு இயக்க சக்தி இருக்கும். சரியா? மின் சக்தி நாங்க என்ன படிக்கல, மின் சக்தி படிக்கணும், படிச்சா விளங்கும். அது கியூ கியூ இன்கள் 4π R பேரு. அப்ப அதே அளவு சக்தி விடத்தை வரணும், சக்தி காப்படையணும், அதே அளவு தூரம் தான் போகும்.
இதான் அவங்களோட சொன்ன கன்செப்ட். இதே மாதிரி எம்சி கேள்வி ஒன்றும் பாசிபிலிட்டி உங்களுக்கு தெரியும் என்ன, சரியா? அப்ப இவங்க சொல்றத கேட்போம், உண்மையானது அன்று அது ஓபி திசை ஓபி வழியா ஆறு தொடங்குமோ, ஓபி வழியா ஆறு தொடங்கும், சரியாது. துணிக்கையின் கதி பியில் உயர்ந்த பட்சமாகுமோ, ஆறு முடிவு கொண்டு வந்து ஆறு முறை பூச்சியமாகுது. அப்ப அது வரைக்கும் வேகம் கூடி அதுக்கப்புறம் வேகம் குறையும், இடைஞ்சல் அமர்படுவது குறைவடையுமோ அதிகரிக்குமோ, ஆறு முழுவதா வேகம் கூடுமா? அது ஓவிலிருந்து பியை அடைந்த பின்னர், ஓவிலிருந்து பியை அடைந்த பின்னர் ஓபி திசை வழியே பருமன் ஓபி உடைய தூரத்துக்கு செல்லும். இதே அளவு தூரத்துக்கு போகும். ஏன்? சக்தி காப்பு விதிப்படி. அதுவும் சரி. அது பியில் எப்போதும் உயர்ந்தபட்ச ஆர்வலை கொண்டிருக்கும். பியில ஆர்வுடுகள், பியில விளைவு விச பூச்சியம். அப்ப ஆர்வல் பூச்சியமா இருக்கு. நாங்க இந்த விடைக்கு நாங்க நேரடியா போகலாம் தம்பி. இந்த விடைக்கு நாங்க நேரடியாகவே 4வது விட புள்ளன்னு சொல்லலாம், சரியா? அது மறுபடியும் ஓவிக்கு திரும்பி வருமோ, அலைவியக்கம். எளிமை செய்யக்கமா இல்லையா? எளிமை செய்யக்கமா இல்ல, அலைவியக்கம், சரியா? அப்ப 29க்கு 4வது விட ஓகே தம்பி. தம்பி சொல்லுங்க, கஜன் வந்தீங்க? கஜன் அதான் கதைப்பாம அது ஒரு நாயும் கதைக்கிறல்ல. சார் வந்தீங்க. ரைட். 31 பாப்போமா? நம்ம கிளாஸ்ல செஞ்ச வேலையா ஆ, இந்த கேள்வி கிளாஸ்ல நம்ம செஞ்ச நம்ம நம்ம செய்யறதா செய்யறனா இப்ப செஞ்சு நம்ம சரி ஓ பரவாயில்ல. இப்ப சரி சரி சரி. 31 மெக்கானிக்ஸ் கேள்வி. 31 பாருங்க. ஒரு பெரிய சேத்து நிலத்தின் மீது மனிதனால் உருவாக்கப்பட்ட பெரிய குப்பை குவியலில் ஒரு பகுதியை சடுதியாக தகர்ந்து விழுந்து அமிழ்ந்தமையால் அதற்கு அண்மையில் சேத்தி நிலத்தின் மீது கட்டப்பட்ட வீடுகள் வெளியே தள்ளப்பட்டன, சரியா? இது ஒரு பெரிய ஒரு குப்பை மேடு ஒன்று இருக்கான். இது சேத்து நிலம், இது சேத்து நிலம், சேற்று நிலம். இங்கால சில வீடுகள் இருக்கு, சரியா? இது மிகப்பெரிய குப்பை மேடா. இது மேடு சரிஞ்சு விழுகிறான். சரிஞ்சு விழ இந்த வீடுகள், அதாவது அதுக்கு அண்மையில் உள்ள வீடுகள் வெளியே தள்ளப்பட்டன, வெளியே தள்ளப்படுதான். அப்ப இஞ்ச குப்பை மேடு விழுகுது, ஆனா இஞ்ச தள்ளப்படுது இல்லையா? குப்பமேடு எங்கேயோ விழுகுது, ஆனா இது தள்ளப்படுது. இடையில சேத்து நிலம், சேத்துண்டா கொஞ்சம் தண்ணியும் கலந்த மாதிரி, சரியா? ஒரு திரவம் கூழ் மாதிரி யோசிங்க, ஒரு பாய் மாதிரி யோசிங்க. நீர் கற்றறிந்த பின்வரும் பௌதியவியல் கோட்பாடுகள் எது வீடுகள் வெளியே தள்ளப்பட்டமைக்கு புரிந்து கொள்வதற்கு மிக பொருத்தமானது? அப்ப இது விளக்குள்ள ஒரு போர்ஸ் ஒன்று வந்தது, போர்ஸ் கடத்தப்பட்டு வந்துருக்கு சேத்தி நிலத்துக்காக. இது என்ன விதி? ஒரு பஸ்கலின் தத்துவம் பாருங்க. இது நேரடியான கேள்வி. ஒரு இடத்துல கொடுக்கப்படுற விசை இன்னொரு இடத்த கடத்தப்படுகிறேன்டா, அதுவும் திரவத்தினூடாக கடத்தப்படுதுன்னா அது பஸ்கலின் தத்துவமா தான் இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. இப்ப நாங்க மேலுதை இதுல மிதப்பு கோட்பாடு எங்க வர மிதக்குதா? இல்லையே, அது வராது. உந்த காப்பு விதிக்காக சம்பந்தம் இல்லை. திருப்ப கோட்பாடெல்லாம் ஒண்ணு, ஆக்கிமிடிஷன் கோட்பாடெல்லாம் ஒன்றும் வராது, சரியா? இப்ப இப்படி ஆக்கிமிடிஷன் கோட்பாடுனா இது இடம்பெயர்க்கப்பட்ட கதையில அழைக்கணும். இப்ப குப்பை வந்து விழுறதால அதே கனவுல சேர்த்து இது இடம்பெயர்த்தா பரவாயில்ல. இது எங்கேயோ எடுக்கிற வீடல்ல பறக்குது, எங்கேயோ எடுக்கிற வீடு உயர்த்தப்படுதுன்னா இது பஸ்கலின் தத்துவம், சரியா? பாய்களினோடு அமுக்கம் கடத்தப்படும். விடத்த ஒரு பிரஷர் வந்திருக்கும், இந்த பிரஷர் இங்க வர விசையா மாறிக்கும், அது விளங்கிட்டா? திண்மங்களினோடு போர்ஸ் கடத்தப்படும், பாய்களினோடு அமுக்கம் கடத்தப்படும். அப்ப இந்த போர்ஸ் இங்க எப்படி வரும்? அமுக்கம் என்றதுனூடா தான் கடத்தப்படும். விடத்தை நாங்க இது விளக்குள்ள போர்ஸ் ஒன்று வரும், அது பிரஷர் ஒன்று வரும். அந்த பிரஷர் இங்க வந்துருக்கு, அதே பிரஷர் மேலதிகமான பிரஷர், மேலதிகமான பிரஷர், சரியா? அது அந்த பிரஷர் காரணமா இது வெளியே தள்ளப்பட்டிருக்கு. விடத்துல பரப்பிரிக்கும் போர்ஸ் ஒன்று வந்திருக்கு, சரியா? அதாவது காரணம். சோ விட 31க்கு 4வது விட, சரியானே? 32.
சர்க்கரை செய்கை பிவி கிராஃப் தந்திருக்காங்க. சரியா? ஓகே, பாருங்க. பிவி வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு இலட்சிய வாயுவின் ஒரு குறித்த திணிவு ஏயிலிருந்து சர்க்கரை செயன்முறையாக ABCDA இதூடாக கொண்டு செல்லப்படுகிறது. பின்வரும் கூற்றுக்கள் எது உண்மையானது அன்று? இந்த பாசுகள் நிறைய கூற்றுக்கள் கிடக்கு பார்த்தீங்களானே. கூற்றும் கிராஃபும் கூட 2017ஆம் ஆண்டுனே பாருங்க. கூற்றும் கிராஃபும் கூட கணக்க விட. சரி, ஓகே. பாதையின் பகுதி ABCயினூடாக வாயுவினால் செய்யப்பட்ட வேலை பரப்பளவு ABC LKAக்கு சமனோ. ஒரு பிவி கிராஃபில் இப்படி ஒரு துண்டு தந்து போட்டு இந்த வாயுவால் செய்யப்பட்ட வேலை எக்ஸோட அடைக்கப்பட்ட பரப்பளவால் தரப்படும். எல்லாருக்கும் தெரியும் அது. ஸோ ஏபிசியால செய்யப்பட்ட வேலை என்ன? ABC LKA. சரி, அது சரியா? ஓகே. சக்கரத்தை பூரணப்படுத்திய பின்னர் வாயுவினால் உறிஞ்சப்பட்ட தேறிய வெப்பம் பூச்சியமாகும். விடாது. அதாவது சக்கரை செய்கைக்கு டெல்டா கியூ சமன் டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ. என்ன? அப்ப சக்கரை செய்கையில டெல்டா டபிள்யூ வந்து பிளஸ் பாருங்க. ஏன்? வெலஞ்சூடி. ஏன்னா இந்த துண்டு பிளஸ் இந்த துண்டு மைனஸ் கழிச்சா பிளஸ் தான் வரும். இதான் செய்யப்பட்ட வேலை. அடைக்கப்பட்ட பரப்பெல்லாம் தரப்படும். சர்க்கரை செய்கை ஏயில ஸ்டார்ட் பண்ணி ஏயில முடிஞ்சு அது பூச்சியம். அப்ப சமனுக்கு அங்கால பிளஸ் சமனுக்கு இஞ்சாலையும் பிளஸ் தான் இருக்கணும். சரியா? அவங்க சக்கரத்துல வெப்பம் என்ன செய்யப்படும்? உறிஞ்சப்படும். சோப்புல அது காரணம் 4வது தான் காரணம். பாருங்க, 4வது சொல்றோமே. சக்கரத்தை பூரணப்படுத்திய பின்னர் வாயின் அகச்சக்தியில் உள்ள தேறிய மாற்றம் பூச்சியம். அகச்சக்தி தெரியுமான பூச்சியம் தான். அதுக்கு காரணம் 5வது விட. ஏன்? ஏயில ஸ்டார்ட் பண்ணி ஏயில முடிஞ்சா ஒரே வெப்பம் இல்லை. வெப்பம்ல மாற்றம் இல்லை. அகச்சக்தி மாற்றம் பூச்சியம். ஸோ 4வது காரணம் 5வது. அப்புறம் 3வது வச்சுதான் நாங்க 2வது சரி என்று எடுக்கோம். ஸோ 32க்கு 2வது விட பிழையான விடை. சரியா? ஓகே. அடுத்தது 33வது கேள்வி. சவுண்ட் கேள்வி என்ன? சரி, முப்பத்தி மூணு பாருங்க. நல்ல கேள்வி. 33 நாங்க ஷோர்ட்டா மிச்சம் ஷோர்ட்டா செய்யலாம் தம்பியா. மிச்சம் ஷோர்ட்டா செய்யலாம். பாருங்க, நான் ஒரு ஐடியா சொல்லி தரேன் பாருங்க. அந்த கேள்வி சுருக்கலுக்கு. சரியா? என்னண்டா, வழியில் ஒலியின் கதி 330 மீட்டர் பெர் செகண்ட் ஆக இருக்கும் ஒரு இடத்தில் புல்லாங்குழல் தயாரிப்பாளர் ஒருவர் ஒரு புல்லாங்குழலை சுரம் ஏ இசைக்கப்படும் போது அது செப்பமாக 440 ஹெர்ட்ஸ் உண்டாகுமாறு தயாரிக்கின்றார். சரி, இப்ப 33வது கேள்வி பாருங்களா. ஒரு புல்லாங்குழல் ஊதுற ஒரு ஆள் தயாரிப்பாளர். அதுல இருந்து பார சுரம் வழியின் ஒலியின் வேகம் வந்து பாத்தீங்கன்னா 330 மீட்டர் பெர் செகண்ட். அதுல இருந்து பார சுரம் வந்து 440 ஹெர்ட்ஸா. சரியானே? ஓகே. புல்லாங்குழல் வாசிப்பவர் ஒருவர் வழியின் ஒலியின் கதி 333 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கும் இடத்துல வேறொரு இடத்த போறாரு. அதே புல்லாங்குழல் எடுத்துட்டு வழியின் ஒலியின் கதி 333 மீட்டர் பெர் செகண்ட் உள்ள இடத்துக்கு போறாராம். அங்க வந்தா அங்க எவ்வளவு ஃப்ரீக்குவன்சியே தெரியாது. என்ன அங்க என்ன ஃப்ரீக்குவன்சி? ஒலியின் வேகம் மாறுது. இப்ப V7 F lambda படி லெம்டா மாறாது. அதே புல்லாங்குழல். அப்ப வழியின் ஒலியின் வேகம் கூடுற வடிவா ஃப்ரீக்குவன்சி கூட போகும். இது விளங்கிட்டா? ஏன்னா அதே புல்லாங்குழல் அதே சுரம் தானே, அதே லெம்டா தானே, குழாயின் நீளம் மாறல. வேறொரு ஒலியின் வேகம் உள்ள இடத்துல வாசிச்சாருன்னா அவருக்கு என்ன மாறும்? அங்க ஃப்ரீக்குவன்சி மாறும். அவன் அந்த ஃப்ரீக்குவன்சியை கேட்கல. இது 440 ஒரே டைம்ல செய்யும் எடுத்தா எவ்வளவு செகண்டுக்கு அடிப்பு கேட்கும்.
ஒரு செகண்டுக்கு எவ்வளவு அடிப்பேன்னா நீங்க என்ன செய்யணும், இங்க எவ்வளவு ஃப்ரீக்குவென்சி என்று கண்டு அதுல இருந்து கழிக்க வேண்டியிருக்கு. இவ்வளவு விளங்கிட்டா, இதுல இருந்து கழிக்க வேண்டியிருக்கு. இது விளங்கிட்டா தம்பி? இது தொப்புற விளைவு கேள்வி எல்லாம் இல்லை. இது சும்மா V7 F கேள்வி. இது வழியின் ஒளியின் வேகம் இவ்வளவு ஃப்ரீக்குவென்சி. அதே புல்லாங்குழி என்ற சுரம், அதே புல்லாங்குழல் வேறொரு இடம், ஒலியின் வேகம் வேற இடம், ஃப்ரீக்குவென்சி வேற ஃப்ரீக்குவென்சி. ஸோ ரெண்டையும் ஒருமிக்க செஞ்சாருன்னா எவ்வளவு ஃப்ரீக்குவென்சி வித்தியாசம், ஒரு செகண்ட்ல ஏற்படுற மீட்டர் வித்தியாசம் தான் அடிப்பண்ண உங்களுக்கு தெரியும். இவ்வளவு முளைங்க தம்பி. இதுக்கு நான் எப்படி செய்யறேன்னு பாருங்களா, மனதால செய்யறேன்னு பாருங்க. சரியா? இங்க பாருங்க. இப்ப சரியா 330 இருக்கு தானே, 300 இப்படிதான் உண்மையா செய்யறா. எப்படி செய்யணும் தெரியுமா? உண்மையா செய்யறா நீங்க 330 நேரில சமன் 440 ஒரு சமன்பாடு, 333 நேரில சமன் ஃப்ரீக்குவென்சி ரெண்டு போட்டு காணணும் இல்லையா? நான் என்ன சொல்றேன், வடிவா பாருங்க. தமிழ்லாம் கதைக்கணும், கொஞ்சம் மண்டையை கூறா வச்சு கொள்ளுங்க. 330 எப்ப 440 ஆகும் சொல்லுங்க. அப்போ 330 110 பிரிச்சு, எத்தனை பிரிக்க? 110 பிரிச்சு எத்தனையான பெருக்குன்னா 333 வரும். சொல்லுங்க. அப்போ 330 கேட்கிற விளங்க இல்லையா? என்ன தம்பி? தம்பி ஓம் சார், ஓம் சார். காய்க்கிற விளக்குதா? ஓ சொல்லுங்க. 330 330 110 வச்சு எத்தனை வரும்? 3 வரும். அத 111 பேருக்கு எத்தனை வரும்? 333 வரும். அதே வேலையை செய்வோமா? நேரிசம் தானே. ஓ 110 பேருக்கு எவ்வளவு வரும்? 4. 4. 111 பேருக்கு எத்தனை வரும்? 444. 444 தானே. வித்தியாசம் எவ்வளவு? அப்ப 4. 4 விட 4 முடிஞ்சுக்காது விளங்க இல்லையா? 4 விட 333 110 பிரிச்சா 3 வரும். 111 பெருக்குனா 333 வரும். அதே வேலையை செய்யுங்க. நேரேசம் வந்தானே, அதே வேலையை செய்யுங்க. இந்த சுருக்கள் தான் சொல்றேன், வேற புதுசான்னு சொல்லல. நான் சுருக்கி பாருங்க. 444 வரும். அப்ப 4 வித்தியாசம் விட. ஓ சுருக்குனால அதான் பெரிய சுருக்குனாதான் வரும். நாங்க மனதால செய்யறோம், வேற ஒண்ணுமே இல்லை. சரியா? ரைட், ஓகே. 35வது கேள்வி. சரி பாருங்களா, இதுவும் நாங்க வெப்ப கடத்தாரில் செஞ்ச கேள்வி தான். பரவாயில்ல, பார்ப்போம். எக்ஸ் பி சி டி இ எனும் வெப்ப நீர்த்தேக்கங்களின் ஒரு காவலிடப்பட்ட வலையமைப்பு உருவில் காட்டப்பட்டுள்ளது. சரி, ஹீட் கேள்வி 35. இது எப்படிதான்? இது ஒரு கோல், இது ஒரு கோல். நான் படம் சும்மா விளக்கப்படுத்துறதுக்காக இது ஒரு கோல், இது ஒரு கோல். இது 50 வாய்ச்சி, 25 வாய்ச்சி, இது 100 வாய்ச்சி, இது 25 வாய்ச்சி, 25 வாய்ச்சி. சரியானே? ஓகே. இப்ப இது எக்ஸ் என்ன? எக்ஸ் பிடி, எக்ஸ் பி டி சி இ. ஓகே தானே? சரி, இவற்றில் சிடிஇ சர்வசமனானவை. சிடிஇ சர்வசமனானவை. ஒரே வெப்பம் இல்லை. பி கமா சி கமா டி கமா இ எல்லாம் காட்டப்பட்டுள்ள வெப்பநிலையில் பேணுவதற்கு 100 பாகை சியில் தொழிற்படும் நீர்த்தேக்கம் எக்ஸ் ஆனது வெப்பத்தை வழங்குகின்றது. அப்ப இங்க இருந்து வெப்பத்தை வழங்கிதான் இவங்க எல்லாம் மாறா வெப்பநிலை பேணுறாங்களாம். அப்ப அவங்க காலிட்டு இருக்காங்கன்னா வெப்ப கடத்தாருக்குள்ள வருது விளங்கு உடனே உங்களுக்கு. படியா பாருங்க. ஒரே திரவியத்தால் ஆனதும் சர்வசம குறுக்குவெட்டு பரப்பு உடைய காவலிடப்பட்ட கடத்தும் கோள்களுடன் நீர்த்தேக்கங்களை இணைப்பதன் மூலம் வெப்பம் வழங்கப்படுகின்றது. எல்லா கோளும் ஒரே குறுக்குவெட்டு பரப்பு, ஒரே வெப்ப கடத்தாறு. ஒரே குறுக்குவெட்டு பரப்பு, ஒரே வெப்ப கடத்தாறு. ஓகே. இதுல கோள்கள நீளங்கள் அளவிடைக்கு வரையல்ல,
எக்ஸுக்கும் பிக்கும் இடையில கோள்ற நீளம் இல்லைண்டா பிக்கும் டிக்கும் இடையில கோள்ற நீளம் இல்லை. சரி, இது இல்லைண்டா இது என்ன? எல் டேஷ். ஆனா இவங்க சொல்லல, இந்த கேள்வியில சொல்லல இந்த ரெண்டு நீளமும் இந்த நீளத்துக்கு சமன்னு சொல்லிக்காங்களா? இந்த ரெண்டு நீளமும் இதுக்கு சமன்னு சொல்லிக்காங்களா? சொல்லல. ஆனா ஒரு தரவொன்று தாராங்க, இங்கிருந்து வார வெப்பம் தான் இஞ்சால கடத்தப்படுது. சரியா? இது ஒரே குறுக்கு வெட்டு பிறப்பு 3. சரியானே? ஒரே வெப்பநிலை வித்தியாசம் பாருங்க, 25 25 25. ஒரே வெப்ப கடத்தால், ஒரே குறுக்கு வெட்டு பரப்பு, ஒரே வெப்பநிலை வித்தியாசம் என்றால் இந்த கோள்ற நீளம் எல் டேஷ், இந்த கோள்ற நீளம் எல் டேஷ் தான் இருந்திருக்கணும். அவங்க சொல்லல. ஆனா இந்த கோள்ற நீளம் எல் டேஷ் இருந்திருக்கு. அதே வெப்பநிலை வித்தியாசம் வேற பாருங்க, இது 25 இது 50. இந்த கேள்வியில இந்த 3 நீளமும் சமன் என்று மறைமுகமா தான் சொல்லியிருக்காங்க. அது விளங்குதா? முதல் சில வாட்டியெல்லாம் வாசிக்கிறது சும்மா எல் டேஷ் போட்டு அடிச்சுட்டு போகும். சரியா? கவனமா. ஆனா நீங்க அதை எடுக்கணும். நீங்க விளங்குதா? காய்க்கிறது என்ன தம்பி? இப்ப இப்ப ஒரு செகண்டுக்கு கடத்தப்படுற வெப்பம் பவர். முப்பத்தி 3 திருப்பி முடியுமாவா? இந்த கேள்வியை பாருங்க பாப்போம். சரி, ஓகே, ரைட். இப்ப இதால ஒரு செகண்டுக்கு கடத்தப்படுற வெப்பம் பி. இது பி, இது பி என்றா எத்தனை பியா இருக்கும்? 3 பியா இருக்கு. இது விளங்கிட்டா? ஏன் வாரது 3ம் கடத்தப்படுதுன்னா இது 3க்கு சமன்டா 3 பியா இருக்கணும். இவ்வளவு விளங்கிட்டா? முடிஞ்ச 7 இங்க இருங்க. ஒரு வரியில் விடை இங்க பாருங்க. பி சமன் கே ஏ டெல்டா தீட்டாவிங்கள் எல் இல்லையா? ஓகே, இது எங்களுக்கு எல் தான் தேவை. கேஏ விடுங்க, கேஏ கிடக்கட்டும். டெல்டா தீட்டாவிங்கள் பி. சரியா? இவரை தான் ஒப்பிட போறோம். இவரை தான் ஒப்பிட போறோம். இவரை போல இவர் எத்தனை பி? 1/3 பி. அப்ப இது 1/3 போனா எத்தனை மடங்கு ஆகும்? 3 மடங்கு ஆகும். சரியா? இவரை போல ஒரு வெப்பநிலை வித்தியாசம் எவ்வளவு? இது 50, இது 25, 2 மடங்கு. அப்ப இது 2 மடங்கு. என்ன கதைக்கிற விளங்குதா? கேட்கிறேன். இப்ப நாங்க இதைத்தான் இப்ப இந்த சமன்பாடு விளங்குதா? போட்டெல்லாம் சரியா பாருங்க ஒருக்க. பி என்ன இவரை போல வர பி 1/3 மடங்கு. என்ன டெல்டா தீட்டா வந்து 2 மடங்கு அரைவாசி. அப்ப விட 3 என்ன அடிக்கும்? 2 என்ன மாறி காய்க்கணும்? 2 3 சரியா? என்ன சரியா தம்பி? சரியா? என்ன ரைட். இவரை போல இவரு டெல்டா தீட்டா அரைவாசி. இது 1/2 தான். இது 1/2 தான் அரைவாசண்டா. இவரை போல இவரு 1/3 கீழே 3 மேல வரும். சரியா? இப்ப இந்த கேள்வி நான் விளங்கப்படுறது டைம் எடுக்கிறதே ஒழிய நீங்க இந்த வரியை போட்டு விட எடுக்கலாம். பெட்டிக்காரர்கள் என்ன செய்யலாம்? பேப்பர்ல பென்சிலால மார்க் பண்ணி போட்டு இந்த வரியை தான் விடலாம். விளங்குதா? சரி, அடுத்த கேள்வி 36வது கேள்வி. தம்பி அந்த கேள்வி அது 33 கேட்குது ஒரு ஆள். அது சும்மா கேள்வி இல்லை, நெறிவேசம் போட்டு செய்யுங்களா? அது அந்த இது விளங்காடி நெறிவேசம் போட்டு செய்யுங்களா நீங்க? சரியா? விளங்கப்படுத்துற பார்க்க இல்லையா? திருப்பி எங்க விளங்கப்படுத்துற? சின்ன கேள்வி, அது கஷ்டமான கேள்வி, பரவாயில்ல. சரியா? 36 பாப்பமா. சரி, 36 பாருங்க. அது என்னண்டா இப்ப ஒரு பாஸ் பேப்பர்ல இப்படி பிராக்டிக்கல் கேள்வியை கூட்டா கேட்கிற ஸ்டைல் ஒன்று புதுசா வருகுதுன்னு பாத்தீங்களா? புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சில நேரங்கள்ல இப்ப 2013 வந்தது. பிறகு 13ல வெப்ப கடத்தாறு ஸ்டார்ட் பண்ணி பிறகு வேற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சரியா? சரி பாருங்க, 36 அதுக்கு பிராக்டிக்கல் ஞாபகம் இருக்கணும். சரியா? பாடமாக்கி பிரயோஜனம் இல்லை. அந்த பேசிக் விளங்குனா ஞாபகத்துல நிற்கும்.
சரியா? ரைட், பாருங்க. கலவை முறையை பயன்படுத்தி பனிக்கட்டியின் உருகலின் தன்முறையொப்பம் எல்லை துணிவதற்கு ஒரு பரிசோதனையில் ஒரு மாணவன் எல்லிற்கு நியம பெருமானத்திலும் குறைவான ஒரு பெருமானத்தை பெற்றார். அது உங்களுக்கு தெரியும், உருகலை தன்முறையொப்பம் ஐஸ் கட்டிக்கு எவ்வளவு? 330 கிலோ ஜூல், என்ன கிலோகிராம் -1 அல்ல என்றா அவன் எடுக்கான், குறைவாக எடுத்திருக்கான். இதுக்கு பின்வரும் காரணங்களை பின்வரும் கூற்றுக்களின் மூலம் விளக்கியுள்ளான். மற்ற கூற்றுக்களை இது ஏற்றுக்கொள்ளப்படலாம் என்று கேட்டிருக்காங்க. சரி, இப்ப இது வந்து இது ஒரு அப்படியே தியரி கேள்வியோடு. சரியா? ரைட். இப்ப இங்க பாருங்க, இப்ப இப்படித்தானே, இதான அந்த பிராக்டிக்கல். என்னண்டா, இந்த மாணவன் செய்கிற பரிசோதனை எல் உண்மை அல்ல நியமம். நியம பெருமானம் பெருசா இருக்காம், எல் கணிச்சு வாரத பார் கணிப்பு. அப்படிதான் என்ன, இதுக்கு மூன்று கூற்று சொல்லிருக்காங்க. சரியா? இப்ப எங்களுக்கு இந்த பிராக்டிகல் ஞாபகம் இருக்கா? நாங்க என்ன செய்யறோம்னா, ஒரு கலோரி மாறி அதுக்குள்ள நீர் எடுக்கிற அரையோப்பல்லைய பார்க்க 5 பாய்ச்சி கூட எடுக்கல, ஞாபகம் இருந்தானே? ரைட். நான் டிரெக்டா வார விஷயத்துக்கு பனிக்கட்டியை போய் தூக்கி போடுறேன். சைவர் பாய்ச்சி உருகி கொண்டிருக்கிற சிறு பனிக்கட்டி உள்ள துடைச்சி வச்சு போடுறேன். போட்டா என்ன தத்துவம் என்னன்னா, நீரும் கலோரிமானியும் இழந்த வெப்பம் என்ன பனிக்கட்டி பெற்ற வெப்பம். இதான் எங்கட சமன்பாடு. நீரும் கலோரிமானியும் வெப்பத்தை இழக்கும், பனிக்கட்டி வரும். இதான் பிராக்டிகல் செய்கிறது. ஓகே தானே? இதான் உண்மையாக செய்கிறதா? இதான் உண்மை இந்த பெருமானம். ஆனா ஏ கூற்று என்ன சொல்லப்படுகிறண்டா, கொஞ்சம் பொறுங்களா. பரிசோதனை செய்யும் போது கலோரிமானியின் வெளி மேற்பரப்பில் பனி உண்டாகின்றமை காரணமாக இருந்திருக்கலாம். சரி, என்ன சொல்றீங்க? இப்ப இந்த பிரச்சனை செய்யும் போது பனி உருவாகிருக்கா. பனி உருவாகுதுன்னா எப்ப பனி படரும்? அதாவது நீராவி வெப்பத்தை இழந்தா தான் ஒடுங்கும், வெப்பத்தை கொடுத்தா ஒடுங்கும், வெப்பத்தை பெற்றா ஆவியாகும். அப்ப விடத்த நீராவி துளிகள் உருவாகுதுண்டா இந்த ஆவியின் வெப்பத்தை வழங்கிருக்கு. சரியா? அப்ப நாங்க இதை கணக்கெடுக்காம செஞ்சிருக்கோம். இதை உண்மையா நாங்க என்ன சொல்லிருக்கணும்டா, நீர் சக கலோரிமானி இழந்த வெப்பம் சக வேறாரும் வெப்பத்தை கொடுத்துருப்பா ஐஸ் கட்டிக்கு, இந்த பனியும் ஒடுங்கி வெப்பத்தை கொடுத்துருக்கு. அதுதான் இங்க எம்எல்ஏக்கு சமனா வந்திருக்கு. இதுதான் உண்மை. விளங்குதான். கணிக்கும் போது நீங்க கணக்கெடுக்காம விட்டீங்க, கணிக்கும் போது நீங்க கணக்கெடுக்கல. ஆனா உண்மையா இதான் உண்மை. விளங்குதா? ஏன்னா வெப்பத்தை அவரும் கொடுத்துருக்காரு. சரி, என்ன நம்பி விளங்குதா? அப்ப முதலாவதுல வார எல் உண்மை பெரிசா எல் கணிப்பு பெரிசான்னு கேட்டா இதானே கணிப்பு, இதானே எம் எல் கணிப்பு. அப்ப சமன்பாடுல பாருங்க, இஞ்சால எச்சொண்டு புதுசா வந்திருக்கு, உண்மையா எச்சொண்டு புதுசா வந்திருக்கு. அப்ப உண்மையான பெருமானம் என்ன? எல் உண்மை எப்படி இருக்கும்? பெருசா இருக்கு. அவங்க சொன்ன கூட்டு சரி. விளங்கிட்டா? ஏன்னா அந்த நீராவியும் வெப்பத்தை கொடுத்துருக்கு, அதை நீங்க கணக்கெடுக்காம விட்டீங்க. அப்ப உண்மையா நீங்க கணக்கெடுத்திருக்கணும், நீங்க கணக்கெடுக்காம போட்டிருக்கீங்க. அப்ப கணிப்பில குறைய வரும், உண்மையான வருமானம் பெருசா இருக்கு. விளங்கிட்டா தம்பி? ஆறு கதைக்க போற ரேணுஜா ஆறு. சரி, கதைக்க போற எல்லாம் சொல்லுங்க. டவுட்டா? ஆறு மைக் ஓன் பண்ணிக்க, என்ன பிரச்சனை? சரி, அடுத்ததா பி கூற்று. கலோரிமானி இடுவதற்கு முன்னர் பனிக்கட்டி துண்டல் மீது உள்ள நீரை தகுந்தவாறு துடைக்காமல் இருந்திருக்கலாம். சரி, என்னையாம் துடைக்கல. இப்ப இங்க பாருங்க, துடைக்கலண்டா இஞ்சால வைக்கிற அவலத்தையும் விடுங்களேன், அதுல மாற்றம் இல்லை. அங்காலதான் பிரச்சனை வரப்போகுது. அப்ப இங்கால கே என்று போடுறேன், எம்எல் என்று போடுறேன். சரியா? வழியா பாருங்களா?
சிம்பிளா சொல்லுவோம். அங்கால பக்கம் தானே, அங்காலதான் அங்காலதான் இப்ப நீங்க சைவர் வாய்ஸ் ஐஸ் கட்டி சைவர் வாய் தண்ணி என்று கூட வந்துருக்கு. அப்ப எல் கே இங்கிலே இல்லையா? அப்ப உண்மையா நீங்க ஒரு 8 கிராம் போட வேண்டி இருந்திருக்கும். உண்மையா ஐஸ் கட்டி 8 கிராம் தான். உண்மையாக நீங்க போட வேண்டியது 8 கிராம். நீங்க நினைச்சு போட்டீங்க தண்ணியையும் சேர்த்து துடைக்காம 10 கிராம் போட்டீங்க. பெரிய வருமானத்தால பிரிச்சீங்க. பெரிய வருமானத்தால பிரிச்சா வர்றது குறைய வரும். உண்மையா சின்ன வருமானம் 8 கிராம் தெரியுது இல்ல, 8 கிராம். உண்மையா நீங்க சின்ன வருமானம் போட்டிருக்கணும், பெரிய வருமானம் போட்டு பிரிக்கீங்க, குறைய வரும். விளங்கிதா? அப்ப உண்மையானது பெருசு, கணிச்சது குறைய. நீங்க எல்லாமே ஐஸ் கட்டி நினைச்சு கொண்டு கணக்கு செய்கிறீங்க. எல்லாமே ஐஸ் கட்டி 10 கிராம். ஆனா உண்மையா இருந்த ஐஸ் கட்டி 8 கிராம் தான். உண்மையா இருந்தது 8 கிராம் தான். நீங்க 10 கிராம் போடுறீங்க. சாம்பாட்ல இஞ்சாலே பிரச்சனை, இஞ்சால பிரச்சனை இல்லை. கொஞ்சமாவது படிச்சுட்டு வரணுமா? ஆக முக்கியமா இருந்தா ஒன்றும் செய்யலாது, பாடமாக்குறது, பாடமாக்கி படிக்கிறாது. அடுத்தது சி கூற்று. இது என்னவா? சி கூற்று பயன்படுத்தப்படும் பனிக்கட்டி சைவர் வாயிலும் குறைவாக இருந்திருக்கலாம். சரி, இப்ப இங்க பாருங்க, இந்த சமன்பாட்டுல சைவர் வாய்ஸ் என்று சொன்னா கணிச்சிருக்கீங்க. உண்மையா என்ன நடந்திருக்க வேண்டாம்? இஞ்சால பக்கம் -5 வாய்ஸ் ஐஸ் கட்டி எடுத்திருந்தீங்கடா, -5 வாய்ஸ் ஐஸ் கட்டி சைவர் வாய்ஸ் ஐஸ் கட்டியா மாறுறதுக்கும் இவங்கதான் வெப்பத்தை கொடுத்துருக்கணும். ஆக இஞ்சாலோட எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்ஸ் வந்திருக்கு. சரியா விளையா? எக்ஸ்ட்ரா அங்கால ஒரு ஸ்டெப்ஸ் வந்திருக்கும் உண்மையாக. அப்ப உண்மையாக இஞ்சாலோட எச் வந்தா இந்த எச் இஞ்சால வந்து கழிபடும். கழிபட்டா குறைய வரும். அப்ப உண்மையானது, அதாவது உண்மையானது குறைய, கணிச்சு வாரது கூட. உண்மையானது குறைய மாறி கதைச்சிருக்காங்க. அவை சி கூட்டுப்பிழ. ஏன்னா அங்கால ஒன்று கூட்டுப்படும் புதுசா, அது இஞ்சால வந்து கழிபடும். அது எல் உண்மைய கணிச்சு வாரது கூட, உண்மை வந்து குறைய இருக்கும். என்ன விளங்கிட்டா? என்ன கஜகேசரி ஞாபகம் இருக்கு? அதெல்லாம் படிப்பிச்சு நாங்க தெளிவா திருப்பியும் ஞாபகப்படுத்துறோம். அடுத்த கேள்வி போவோமே. சரி, அடுத்ததும் ஹீட் கேள்வி 37 ஆராய்ச்சி படி. இந்த கேள்வி செய்வோமா? இந்த மாதிரி செய்த விலையா கிட்டதெல்லாம் செஞ்சாகும். இந்த கேள்வி என்ன செய்வோமா? செய்வோம். சரி, பாருங்க, இந்த கேள்வி செய்ய முதல் நான் ஒரு விஷயம் விளங்கப்படுத்துறேன். பாருங்க, அந்த கேள்வி விளங்காது செய்ய. சரியா? இந்த கேள்வி செய்ய முதல் ஒரு கதைக்கன்னு கேளுங்களா வடிவா. சரி, ஒரு இதோ பாசிட்டிவ் கேள்வியா நம்ம எல்லாம் படிக்கிறாங்க. ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குன்னு வைங்க. ஃப்ரிட்ஜ் 5 பாகை சீல அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஒரு தண்ணி பாட்டில் இருக்கு, அதுக்குள்ள வாட்டர் பாட்டில் ஒன்று இருக்கு. கன நேரமாக ஒரு சூழல்ல இருக்கிற சடப்பொருட்கள் அந்த சூழல் வெப்பநிலை அடையும். ஆக இந்த சோடா போத்தலும் 5 வாய்ஸ் அடையும். சோடா போத்தல தண்ணி போத்தல ஏதோ. சரியா? சூழல் வெப்பநிலை 30 வாய்ஸ் வைங்க. அந்த சூழல் பனிபடல 22 வாய்ஸ் வைங்க. பனிபடல என்ன? அந்த ஏரியாவின் வெப்பநிலை 22 வாய்ஸ் கிட்ட வந்தா அந்த ஏரியாவுக்கு அந்த குறிப்பிட்ட கனவளவு வழி எடுத்தா அங்க நீராவி எல்லாம் ஒடுங்காது. அடுத்த கட்டம் ஒடுங்கும். அடுத்த கட்டம் ஒடுங்கும் என்ற நிலை பனிபடநிலை. ஒடுங்காது. பனிபடநிலையில பனி ஒடுங்காது ஒரு நாள். சரியா? ஒரு நாளும் ஒடுங்காது. அவதி கோணத்துல ஒரு நாளும் முழு தரிப்பு நடக்காது. கொஞ்சம் கூண்டாதான், படுகோணம் கூண்டாதான் முழு தரிப்பு நடக்கும் என்ற மாதிரி. சரி, அதே மாதிரி பனிபடலையும் அப்படித்தான். பனிபடநிலையில பனி ஒடுங்குறல மொக்குமாய் யோசிக்கிறோம். நிறைய கவனம் இப்படியாலாம் தெரியும், கவனம் தெரியாது. அப்ப இப்ப நான் சோடா போத்தல கொண்டு வாங்க. சோடா போத்தல தண்ணி போத்தல ஏதோ கொண்டு வந்து வெளியில வைக்க. இவர் எத்தனை வாய்ஸ்? 5 வாய்ஸ். ஓகே,
இப்ப இந்த ஏரியாவின் வளிமூலக்கூறு வளிமூலக்கூறு வளி நீராவியும் கொண்டிருக்கும். வளி லெவடும் பட்டா 30 வாய்ச்சி தான் வளி. 30 வாய்ச்சி வளிமூலக்கூறு படும். 30 வாய்ச்சி பட்டா 5 வாய்ச்சிக்கு டக்கண்டு வராது. ஷுவரா 22 கீழே வரும். ஒத்துக்கொள்றீங்களா? ஒரு வழி பட்டா 5 பட்டா 5 கிட்ட வருமோ இல்லை, 22 கீழே விடும். அப்ப அந்த வளி மூலக்கூறுல காணப்படுற நீராவி இதுல ஒடுங்கும். அதை நீங்க பாப்பீங்க, நீராவி ஒடுங்கும். நீங்க சோடா பதம் ஒன்று வச்சா தண்ணி ஒடுங்குற மாதிரி இருக்கு. அது காரணம் என்னன்னா, அவர் ஏற்கனவே இருந்த அறையின் வெப்பநிலையை பார்க்க இந்த அறையின் பனிபடலை கூடவாக இருந்தார். அவர் ஏற்கனவே இருந்த அறை வெப்பநிலையை பார்க்க பனிபடலை கூடவாக இருந்தால் இந்த நிகழ்வு நடக்கும். சரியா? ரிவர்ஸ்லயும் கதைக்கலாம். இப்ப இதை மாறி கதைக்கவா? மாறி கதைக்க தேவையில்லை, இந்த கணக்கை செய்வோம், இந்த கேள்வியை செய்வோமா? சரி, இந்த கேள்வியை தான் மாறி கதைக்கலாம். அந்த கேள்வி சரி. இப்ப இந்த கேள்விக்கு வாருன்னா, இது ஒரு வாசிப்பு கேள்வியா? 2012ஆம் ஆண்டு கேள்வி ஒன்று வந்தது. அதுல பொருத்தமான விடை என்று ஒரு புலியான விடையை கொடுத்தீங்க. சில வாட்டி பாடமாக்கி தெரியுது. அதையுமே அந்த ஒடுங்குற மொத்த கனவளவின் அளவு தங்கி உள்ள காரணி என்று சொல்லி அந்த கேள்வி உண்மையா போயில. ஆனா விட கொடுத்துட்டாங்க வாசிப்பல்ல. அப்ப என்ன செய்யல நம்ம டாக்கள் அதை பாடமாக்குறேன். சரியானே? ரைட். இப்ப இங்க பாருங்க, இப்ப நாங்க இந்த கேள்விக்கு வாரமா. இந்த கேள்வி சில கீ பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. சரியா தம்பி? 37வது கேள்வி. 35 பாகைஸ் இருக்கும் வியர்வை உள்ள ஆடைகளை அணிந்திருக்கும் ஒருவர் 40 வாய்ஸ், 35 வாய்ஸ், 20 வாய்ஸ். சரி, 37வது கேள்வி. 3 அறை இருக்குதா? 3 அறை இருக்குது. சரியா? இது எக்ஸ், இது Y, இது Z. இது 40 வாய்ஸ், இது 35 வாய்ஸ், இது 20 வாய்ஸ். சரியா? இதுல ஒரு ஆள் இருக்காரு. ஒரு ஆள் கொஞ்சம் பொறுங்களா. ரைட். சரி பாருங்க, 3 அறைகள்ல இவரு 35 பாகைசில வியர்வை இருக்குது. நீங்க வியர்வை என்று யோசிக்காதீங்க. 35 பாகைசில நீர்த்துளிகள் இருக்கிற ஒரு ஆள், நீரை கொண்டிருக்கிற ஒரு ஆள் வைங்களேன். அதுல நீர் இருக்கு. வியர்வை என்றா தண்ணி, வியர்வை என்றா நீர். ஓகே, இந்த 3ம் அண்டர்லைன் பண்ணுங்க. பெரிய அடைத்த அறைகள். எல்லா அறைகளும் நீராவியால் நிரம்பல் அடைந்துள்ளது என்றதையும் அண்டர்லைன் பண்ணுங்க. பெரிய அறை என்றது அண்டர்லைன். 3 அறைகளும் நீராவியால் நிரம்பல் அடைந்துள்ளது. இப்ப நான் ஒரு சின்ன கேள்வி கேட்க, இந்த கேள்வி கேட்டு நான் வேற கேள்வி கேட்க. இந்த 3 அறையின்றையும் ஆராய்ச்சி எவ்வளவா இருக்கும்? 3 அறையின்றையும் ஆராய்ச்சி எவ்வளவு சொல்லுங்க. என்னடா? 100. 100 வீதம். 100 வீதம். முதலாவது அறையின் பனிவடலை 40 வாய்ஸ். ஏன்? அறை வெப்பநிலை 100 வீதம் விட பனிவடலைக்கு சமம். முதலாவது அறையின் பனிவடலை 40 வாய்ஸ், 2வது அறையின் பனிவடலை 35 வாய்ஸ், 3வது அறையின் பனிவடலை 20 வாய்ஸ். இவ்வளவு முழங்கிட்டா? ஓகே, 3 அறையில அந்தந்த வெப்பநிலை பனிவடலை. ஏன் நான் கதைக்கிறேன்டா, இந்த அறையின் வெப்பநிலையை நீங்க 39 வாய்ஸ் கொண்டு வந்த என்ன செய்யும்? உங்க நீராவி ஒடுங்கி போயிடும். இந்த அறையின் வெப்பநிலையை நீங்க 34 வாய்ஸ் கொண்டு வந்தா நீர் ஒடுங்கி போயிடும். நீர் சில இடங்கள்ல ஒடுங்கும்.
ஃபுல்லா ஒடுங்காது பெரியாரா தானே. இந்த 20 வாய்ச்சி அறையிற வெப்பநிலையை 19 வாய்ச்சி ஆக்குறீங்கன்னா அந்த அறைக்குள்ள நீராவி ஒடுங்க வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு முடங்கிட்டா என்ன அந்தந்த வெப்பநிலைக்கு ஆள்ல கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சா ஒடுங்கும். நான் பிரச்சனை. இப்ப உங்களுக்கு எடுத்தோடனே இவன் இதுக்குள்ள போறதால ஒரு மாற்றம் இல்லை. ஒத்துக்கொள்றீங்களா? ஏன் அவனும் 35 வாய்ச்சி, அதுவும் 35 வாய்ச்சி. அப்ப அவருக்கு நீராவி எதுவும் ஒடுங்குமா, ஆவியாகுமா? ஒன்றும் நடக்காது. எல்லாரும் 35 ஆயிரம். அப்ப இப்ப ஷுவரா தெரியும். பி கூட்ட பாருங்க. வையண்ட அறைக்குள் புகுந்தால் வியர்வை ஆவியாக மாட்டாது. சரி, ஆவியாக மாட்டாது, ஒடுங்கையும் மாட்டாச்சு. சரியா? சரி, இப்ப நான் ஏ கூட்டுக்கு வாரேன். இவரு இதுக்குள்ள போற எக்ஸுக்குள்ள போறாரு. இவர் எத்தனை வாய்ச்சியா? 35 வாய்ச்சியா? வடிவா சொல்ற எடுக்கு 35 வாய்ச்சியா? எது மாயி சொல்லுங்க. எது மாயி கேள்வி சொல்லுங்க. எது மாயி கேள்வி? ஏண்டா எது மாயி கேள்வி? ஏண்டா இவனை இங்க கொண்டு போனா இவன் வெப்ப என்ன குறைஞ்சாள்வன் 40 வாய்ச்சி ஒரு வாய்ச்சி குறைஞ்சாலே ஒடுங்கும். இவன் 35 வாய்ச்சி ஆள் போறான். அவன்ல வர்ற வழிமூலக்கூறு ஒரு 39க்கு வராதா? 35 தானே அவன். ஏன்னா 40 காய்ச்ச கதை 39க்கு வராதா? 38க்கு வராதா? அப்ப என்ன செய்யும்? அவன் என்ன செய்யும்? இன்னம் நீர் என்ன செய்யும்? அவன் இன்னம் நீர் ஒடுங்க பார்க்கும். கலைக்கிற விளங்குதா? என்னடா சரிதானே? இவன் 35 வாய்ச்சி இல்ல அவன். இது குலைக்கிற வழிமூலக்கூறு 40 இல்ல. வந்து படக்குள்ள என்ன செய்யும்? அது ஒரு 39க்கு வராதா? வந்தா ஒடுங்கு தானே. அப்ப இங்க ஒடுங்கும். விளங்குதா? ஆவியா பிள்ளை ஏ கூட்டு பிள்ளை ஆவியாகாது. இங்க வாங்க. இதுக்குள்ள போறான். இதுக்குள்ள போறவன் 35 வாய்ச்சி ஆள். இவன் 35 வாய்ச்சி ஆள். அப்ப அவனை சுத்தி இருக்கிற வெப்பநிலை 35ல கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் எதுக்கு இருக்கு? அவன் வடிவா சொல்றான் தொடக்கத்தில் ஆவியாகிற. அண்டர்லைன் பண்ணுங்க. பாருங்க, சி கூட்டு ஏ கூட்டு அப்படிதான் பாருங்க. தொடக்கத்தில். சரியா? சி கூட்ட பாருங்க தொடக்கத்தில். அதுவும் அண்டர்லைன். சில பகுதி அதை வட்டம் போடுங்க. சில பகுதி ஆவியாக தொடங்கும். சில பகுதி தொடக்கத்தில், சில பகுதி முக்கியமான பாயிண்ட்ஸா. சரியா? ஓகே ரைட். இங்க பாருங்க. சில கொஞ்சம் கொஞ்சம் சில பகுதி 35 வாய்ச்சியால் போறான். போன என்ன நடக்கும்? இன்னும் கொஞ்சம். இப்ப என்னண்டா தம்பி இப்படி யோசிங்கள 20 வாய்ச்சிக்குள்ள ஃபுல்லா நிக்கிறேன்டா. இந்த அறையை நான் 21 வாய்ச்சி ஆக்குனா இன்னும் கொஞ்சம் நீராவியே விடலாமா இல்லையாங்க? இப்ப நான் இங்க 20 வாய்ச்சியா இருக்கக்குள்ள நான் நீராவி விட்டா ஒடுங்கும். ஆனா வெப்பநிலையை கொஞ்சம் கூட்டி போட்டு வெப்பநிலையை கொஞ்சம் கூட்டினா கொஞ்சம் நீராவியை விடலாம் தானே. அப்ப ஹீட்டானவரால் வாராரு. அவரை சுத்தி கொஞ்சம் ஹீட்டா இருக்கும். அப்ப இன்னும் கொஞ்சம் ஆவியாகலாம். அப்ப அவர்லயே ஆல்ரெடி நீர் இருக்கு. அப்ப கொஞ்சம் ஆவியாகுது. புரிஞ்சுக்கால? சரி கூட்டி. சரி, பிசி விடையா? என்னடா விளக்கம் விளங்குதா? சார் விளங்குது சார். 38 நாங்க கடைசி செஞ்ச தம்பி நீங்க செஞ்சு வாங்க. ஈஸியான கேள்வி. மீள்தன்மை இல்லை. சரியா? நாங்க அங்கேயும் செஞ்சு தியரியில் நாங்க மீள்தன்மை படிச்சுட்டோம் ப்ராப்பர்ட்டிஸ்ல. அப்ப அதை நீங்க செஞ்சுட்டோம். நீங்க அதை செஞ்சு பாருங்க. சரி, ஆகையும் சின்ன கேள்வி அது. சரியா? 39 பாப்போமா? அதுவும் பார்த்தோன்னே விட சொல்லலாம். பாருங்க 39 பாருங்க. பாருங்க, ஏபிசி ஆகிய உருக்கள் 3 வெவ்வேறு நிலைமைகளில் F1 F2 F3 என்ற வெவ்வேறு மீடுரங்களை உண்டாக்கத்தக்க ஒரு இயங்கும் ஒளி முதல் எஸ்ஐ காட்டுகின்றது. அப்ப எஸ் வந்து பாத்தீங்கன்னா இயங்கும் ஒளி முதல் ஒன்று வந்து இஞ்சால பக்கம் பியோட போறாரு. அவர ஃப்ரீக்வன்சி F1. ஒப்சர்வர் இஞ்சால போறாரு. இதான் ஏ. பி வந்து பாத்தீங்கன்னா பி வந்து ஒப்சர்வர் இஞ்சால போறாரு. சாரி, சோர்ஸ் இஞ்சால பக்கம் போகுது F2. ஒப்சர்வர் இஞ்சால பக்கம் போகுது பி. இது பி. சி கூட்டு சி படம். சி கூட்டல்ல சி படம். சோர்ஸ் இஞ்சால வி, ஒப்சர்வர் இஞ்சால வி. இவரு F3. ரைட். படம் தெரியுதானே?
இப்ப ஓ என்பது ஒலி, ஒரு ஒலி மீடன் உணரியை காவும் ஒரு நோக்குணர். சரி, ஒப்சர்வர் தான் அது. ஒவ்வொரு நிலைமையிலும் முதலினதும் நோக்குனரும் கதியும் இயக்கத்திசையும் உருக்கள் காட்டப்பட்டுள்ளன. எல்லா 3 சந்தர்ப்பங்களிலும் உணரியின் மீடன் ஒரே பெருமானத்தை உணர்த்துமெனின். ரைட். இப்ப என்னண்டா, இந்த ஒப்சர்வர் கேட்கிற மீடனும் இந்த ஒப்சர்வர் கேட்கிற மீடனும் இந்த ஒப்சர்வர் கேட்கிற 3 தோற்ற மீடன்களும் சமன. 3 தோற்ற மீடனும் சமன். ஏண்டா அந்த சோர்ஸ் மீடன்கள் ஏறு வரிசை கேட்டிருக்கான். ஏறு வரிசை இறங்க வரிசை ஏறியா பாருங்க. சும்மா யோசிச்சு பாருங்க. நம்மளை விலத்தி போற உண்டு ஒரு ஃப்ரீக்குவன்சி நான் கேட்கேன், நம்மளை நோக்கி வார ஒன்ற ஃப்ரீக்குவன்சி ரெண்டும் சமனா இருக்கேன்டா, நம்மளை விலத்தி போறாடுற ஃப்ரீக்குவன்சி எப்படி இருக்கணும்? பெருசா விளங்குதா? உதாரணமா இவன் ஒரு 500 கேட்க ஆண்டு வைங்கள, 500 கேட்கான். ஏண்டா இவனும் 500 கேட்கான், இவனும் 500 தான் கேட்கான். ரெண்டும் 500 தான் கேட்காங்க. ஆனா இவண்ட ஃப்ரீக்குவன்சி ஒரு 300 இருந்தாலே 500 கேட்கலாம். ஆனா இவண்ட ஃப்ரீக்குவன்சி 600 இருந்தா தான் 500 கேட்கலாம். இதுக்கு சமன்பாடு எழுதுறல மொக்குத்தனமா விளையா. நம்மள நோக்கி வார உண்டு கேட்கிற ஃப்ரீக்குவன்சியும் தோற்றம் மீறணும், நம்மள விலத்தி போற ஒன்றும் ஃப்ரீக்குவன்சி சமனா இருக்கா, விலத்தி போற வேண்ட ஃப்ரீக்குவன்சி பெருசா இருக்கணும். என்ன விளங்கு ஆகிறேன். அப்ப இது ஆகையும் பெருசா இருக்கும், இது ஆகையும் குறைய இருக்கும், இது ரெண்டுக்கும் இடையில இருக்கும். அவ்வளவு அங்கதை. அதை விட்டு வேற ஒரு கதையும் தேவையில்லை தம்பி, அதுக்கு வேறொரு கதையும் தேவையில்லை. சரியா? சரி, ரைட். அடுத்த கதை. இப்ப 40வது கேள்வி. 40வது செஞ்சாக்கும் எலக்ட்ரிசிட்டி கடைசியா செஞ்சாட்டியா? 41 செய்யல. நான் செய்வோம் செய்யணும் மறையவில்லை. சொல்லுங்க வராது. ஹலோ, 40 தேவையா இல்லையே? 40க்கு நான் நினைக்கிறேன் எத்தையா விட 3வது விடையா 3வது விடையா? 3வது விட இல்ல சார். ஓகே ரைட். அப்ப சரியா 41 செய்வோம். நான் தியரில செஞ்சு காட்டல அந்த கேள்வி. 41 செஞ்சு காட்டுறேன்னா சரியா? 41 செய்வோம். ரைட். 41 நான் வந்து உங்களுக்கு ஷார்ட் மெத்தட்லையும் செஞ்சு காட்டுறேன், லாங் மெத்தட்லையும் செஞ்சு காட்டுறேன். பாருங்க சரியானே? வழியா பாருங்க. காட்டப்பட்ட சுற்றில் 41 காட்டப்பட்ட சுற்றில் V1 ஆனது ஒரு பேட்டரியினால் வழங்கப்படும் ஒரு மாறும் வோல்ட் அளவு. V1 உடன் புவி தொடர்பாக புள்ளி ஏயில் உள்ள அழுத்தம் VA V1ஓட மிகச் சிறந்த விதத்தில் வகை குறிப்பது முக்கியமான பாயிண்ட்ஸ் 2 வலுவளங்கள் அகத்தடைகள் புறக்கணிக்கத்தக்கலாம். சரி, இதுக்கு தம்பி நாங்க அந்த எல்லை நிபந்தனை போட்டு செய்யலாம். சில கேள்விக்கு சில மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எல்லை நிபந்தனைன்னா அந்த பூச்சியம் போட்டு பார்க்குறேன், ஒரு பெருமானத்தை போட்டு பார்க்குறேன், முடிவிலியை போட்டு பார்க்குறேன். அவ்வளோதான் கதை. சரியா? ரைட். இப்ப கேள்வி வந்து VA இதோட V1ஓட சரியா? தெரியல V1ஓட. ஓகே தானே? ரைட். இப்ப பாருங்க, நீங்க கிராஃப்ல பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்க அப்படியா? V1க்கு 0 போட்டு பாருங்க. V1க்கு 0 போட்டு பார்ப்போம். இங்க பாருங்க வடிவா, V1க்கு 0 போடுவோம். அப்ப இது இல்லை, இது இல்லை, இந்த கிளம்பி இல்லை. இവിടത്തെ உண்டை விட்டுட்டேன் போல இடக்கு. இവിടത്തെ புவித்தோடுப்பு இருக்கு இருக்குல்ல, இവിടത്തെ புவித்தோடுப்பு இருக்கு. சரியா? இവിടത്തെ 0ன்னு சொன்னா இது இல்லையா? இவிடத்தை 0 சரியா?
இப்ப சொல்லுங்க அப்ப எவ்வளவா இருக்கும், பிஏ எவ்வளவா இருக்கும்? இந்த அழுத்தம் இவனுக்கும் விழும் இவனுக்கும் விழும். V2/2 V2/2 சரியா? V2/2 வேண்டா, V2 அரைவாசி வரும், மூணாவது விட வராது, நாலாவது விட வராது, அஞ்சாவது விட வராது. என்ன ஒன்று அல்லது ரெண்டு தான் வரணும். ஒத்துக்கொள்றீங்களா? சரியா? இப்ப அடுத்தது V1 V2 சமனா, இவனும் சமன். இதுல பாருங்க, இதுல V2 வருது பாருங்க, அச்ச பாருங்க, V2 ஒன்று வருது பாருங்க. அப்ப V1 V2 சமனண்டா இவன் ரெண்டு சமன் தானே, கரண்ட் ஓடுமா? ரெண்டு பி என்று வைங்க, ரெண்டு பி என்று வைங்க, கரண்ட் ஓடுமா? இல்ல ஓடாய். கரண்ட் ஓடாது. கரண்ட் ஓடாது. இல்ல ஆன்சர் சொல்ற விஷயம் இல்லை பாருங்க, கரண்ட் ஓடாது. அப்ப இது பூச்சியம். விடத்த அழுத்தம் வி 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 விடத்த அழுத்தம் வி தான். அதே வீதம் வீதம் வி என்றா ஆறு தெரியுமா? V1 அல்லது V2 தான் வி. சமன் தானே? அப்ப இது V1க்கு சமனா வரணும். அப்ப இழுத்து பாருங்க, இது சமனா வருது. சாரி, இரண்டாவது விடையில சமனா வருது பாருங்க, இரண்டாவது விடையில சமனா வருது. சரியா இல்லையா? சரி சரியா சரியா வருது. ரெண்டாவது விடை. இதான் இதுக்கு இப்படிதான் செய்யறதுக்கு இதான் முறை. சரியா? நான் முடிவிலிக்கு போக தேவையில்லைன்னு சொல்லுங்க. அப்போ ஏன் நான் முடிவிலிக்கு போனா எங்களுக்கு விட வந்துட்டு, நாங்க ஒரு பூச்சியத்தை போட்டு பார்ப்போம், ஒரு பெருமானத்தை போட்டு பார்க்கல, விட வந்துட்டேன்னா அப்புறம் அடுத்த ஆப்ஷனுக்கு போக தேவையில்லை நாங்க. சரியா? அடுத்த ஆப்ஷனுக்கு போக தேவையில்லை. சரியா? இதை நாங்க வளமையான மெத்தட்ல செய்கிறோம்டா. எப்படி செய்யலாம்டா, இந்த V1 வைங்கள, V1 சொல்லிக்காங்க, V1 இது V2. சரியானே? ஓகே. இப்ப இங்க பாருங்க, இந்த V1 பெருசா V2 பெருசா வைங்க, சும்மா எக்ஸாம்பிளுக்கு. ஸோ V1 மைனஸ் V2 என்னவா இருக்குமெண்டா I into 2R இருக்கு. சரியா பிள்ளையா? V1 பெருசா இருந்தா சரிதானே? என்ன மாறி கதைக்கணும் இல்லையே? சரியாடாப்பா? ஹலோ தம்பி, சரியானே? நான் என்ன செய்ய போறான்டா, இதுல என்ன செய்ய போறான்டா, இதுல Y7 MXC என்று வருது இல்லை, அந்த ஃபார்மேட் Y7 MXC என்று வந்து வரைவின் வெட்டு துண்டு V2/2 வரைவின் படித்திறன் ஏதோ ஒன்று வரணும் இல்ல, அதுக்கு ஃபார்மேட் எடுத்து காட்ட போறோம் உங்களுக்கு. கதைக்கிறோட கதைக்கிறேன். ஸோ V1 மைனஸ் V2 I into 2R இருக்கும். சரியா? அடுத்தது BA என்று சொல்றது. சரியானு பாருங்களா? BA என்று சொல்றது V1 மைனஸ், சரியா, V1 மைனஸ் IR இருக்கு. சரியா பிள்ளையா? என்ன மாதிரி சொல்லுங்கடாப்பா. ஹலோ, விடத்த பூஜ்ஜியம், விடத்த அழுத்தம் BA, இது குறுக்கி அழுத்த வேறுபாடு என்ன? V1 மைனஸ் IR தானே என்ன தம்பி? சரி, அப்ப VA என்று சொல்றது V1 மைனஸ் IRக்கு என்ன போடலாம்? IRக்கு V1 மைனஸ் V2/2 போடலாம். போடலாமா? போடலாமா? போடலாம். இது 2 V2 2 V1 என்ற நான் சொல்றேன், V1/2 சக V2/2 வரை. சரியா படையா? VA. சரியாடாப்பா? பாருங்க, கிராஃப் ஃபார்மேட் சரி பாருங்க. சரியா? V2/2 வந்து என்ன? வரைவின். இது என்ன வரைவின்? வெட்டு துண்டு. இது வரைவின் படித்திறன். இதான எக்ஸ். படித்திறன் அப்ப என்ன வரைக்கும்? அரையா இருக்கு. படித்திறன் அரையா இருக்கும். இது Y. ஸோ Y7 MX ஆக C என்று வரும். இது வளமையான மெத்தட். இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா டைம் பிடிக்கும். இது சும்மா வரலாம், படிக்கிறதுக்காக பயிற்சிக்காக செஞ்சு பார்க்கலாம். ஃபைனலுக்கு செய்யற மெத்தட் இதான். சரி, அடுத்தது 42வது கேள்வி, ஹீட் கேள்வி. எடுங்க.
இப்ப பாருங்க, மாறா வெப்பநிலையில் இலட்சிய வாயுக்களின் ஒரு கலவையின் கனவளவு V ஆனது வாயு ஏயின் NA மூல்களையும் வாயு B NB மூல்களையும், அப்ப NB வந்து குறைய, மேற்குறித்த மாறா வெப்பநிலையில் 1/V வரைவு வரைகிறாங்க. அதுல ஏகமா B ஆகிய வாயுக்களின் அமுக்கங்கள் PAPB எனும் பகுதி அமுக்கங்கள் கொண்ட கலவையின் ஒட்டுமொத்தமான அமுக்கம் PM. என்னது? மாறா வெப்பநிலை இலட்சிய வாயுக்களின் ஒரு கலவை. சரி சரி, என்னண்டா எப்படி ஒரு கலவை ஒன்று இருக்கு, அவரது கனவளவு வீயா, அதுக்குள்ள ஏ என்ற வாயு NA மூலன்னிக்கையாம், பி என்ற வாயு NB மூலன்னிக்கையாம், இவரை ஏற்படுத்துற பகுதி அமுக்கம் PAயாம், இவரை ஏற்படுத்துற அமுக்கம் PBயாம். டோட்டல் பிரஷர் வந்து டோட்டல் பிரஷர் PM. சரியா? எப்படி சொல்லப்படுது? ஏன்னா தனிய அமுக்கத்துக்கும் 1/Vக்கும் கிராஃப் இடுறாங்க. சரி, அமுக்கம் சரியா? எங்களுக்கு தெரியும் PV7 என்ன? NRT. P7 NR என்ன? T 1/V. சரியா? இதோட முக்கியமான பாயிண்ட் இருக்கு பாருங்க, என்னண்டா மேற்குறித்த மாறா வெப்பநிலையில், அண்டர்லைன் மாறா வெப்பநிலை. சரியா? அப்ப எல்லாருமே இப்ப இதுல என்னண்டா தம்பி, வெட்டு துண்டும் இருக்கேனே இருக்குல்ல, ஆனா எங்களுக்கு தேவையில்லை பாருங்க. ஏனண்டா நாங்க இந்த கேள்வியை செஞ்சா போதும் தானே, வெட்டு துண்டு போய் முட்டுறத பற்றி அவங்க கதைக்கல. உண்டு 5 விடையிலையும் பாருங்க, ஒன்றும் வெட்டு துண்டு வெட்டல பாருங்க, 5 விடையிலையும் இதான் படித்துறேன். அப்ப எவனுக்கு மூலெண்ணிக்கை கூட, அவனுக்கு என்ன கூட? சாய்வு கூட. அப்ப ஆருக்கு சாய்வு கூட சொல்லுங்க அப்போ? ஏக்கு சாய்வு கூட, பிஏ பார்க்க. ஆனா ரெண்டையும் கூட்டுனா மூலெண்ணிக்கை இன்னும் கூட இருக்கும். இப்ப கலவைக்கு மாற பிரஷர் கூட இருக்கும், அது சாய்வு இன்னும் கூட இருக்கும். அது சாய்வு கூட இருக்கும், கொஞ்சம் குறைய இப்படி இருக்கும், சாய்வு கூடிக்கொண்டு இருக்கும். இது போய் எங்க முட்டுது? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவன் இஞ்சால பக்கம் கதைக்கல, இந்த பக்கத்துக்கு கதைக்கல அவன். விளையில வையச்ச வெட்டுறதை பற்றி அந்த கிராஃப்ல ஒன்றும் இல்லை. சரியா? இது நீங்க பார்த்தோன்னே நீங்க முடிவெடுக்கலாம். நிச்சயமா மூச்சுடுறவன் இங்க ஒரு பேர்ல வாங்கண்டாப்பா, பேர் இல்லையா உங்களுக்கு எல்லாம்? சரி பாருங்க, அப்ப அந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா எவனுக்கு படித்திறன் கூடையோ அவனுக்கு தான் சாய்வு கூட, அந்த மூலெண்ணிக்கை கூட படித்திறன் கூட. தம்பி சரியா? காய்க்க சரியா? விடத்தையா விடதுக்கு 42 மூன்றாவது விட வருமா? சரி, 43 ப்ராப்பர்ட்டிஸ், 44 44 சின்ன கேள்வி ரைட் பாருங்க. பாருங்க, உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு சீரான திண்மச்சில்லு ஒரு சீரான வேகம் பியுடன் ஒரு சமதள பரப்பின் மீது நழுவாமல் உருளுகின்றது. வழுக்கல்ல பியானது சில்லின் பரிதி மீது உள்ள ஒரு புள்ளி. தீசமன் நோட்ல பி இருக்கும் இடமும் உருவில் காட்டப்பட்டுள்ளது. மேற்பரப்பு தொடர்பாக, மேற்பரப்புனா பூமி சார்பாடுன்னு கதைக்கலாம். புள்ளி பியின் வேகத்தின் அண்டர்லைன் கிடைக்கூறு பிஎக்ஸ் கிடைக்கூறு. சரியா? 44 ஒரு சில்லு இப்படி இயங்குது வியோட, இதான் அந்த பி என்ற புள்ளி. சரியா? இப்ப உங்களுக்கு தெரியும் இது இப்படி ஒமேகாவோட இயங்குதுண்டா இந்த இடத்துல நேர்கோட்டு கதையும் இருக்கும், ஆர் என்ற ஆர் ஒமேகாவும் இருக்கும். இது முன்னுக்கு வார வேகம் காரணமாக சுழற்சி காரணம் மாறும். இது இந்த இடத்த நடுவல்ண்டா வியும் ஆர் ஒமேகா அப்படி இருக்கும், சமனா இருக்கும். இது நடுவல்ல, இது சறுக்கல்ல, ரெண்டும் சமன். அப்ப படத்த வேகம் என்ன வரைக்கும்? அப்பதான் வேகம் என்ன வரைக்கும்? பூச்சியமா இருக்கும்.
ஒருவேளை முன்னுக்கு சறுக்குமெண்டா வி பெருசு ஆர் ஒமேகா விட, பின்னுக்கு சறுக்குமெண்டா வியை விட ஆர் ஒமேகா பெருசு. இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். அப்படியான சந்தர்ப்பங்கள் இதுல என்ன உராய்விசை செயற்படும்? இயக்கவியல் உராய்விசை செயற்படும். ஆனா ரெண்டும் சமனா இருக்கும்போது நழுவாம உருளுதுன்னு சொன்னா அதுல நிலையியல் உராய்விசை வரும். தியரில நீங்க படிச்சிருப்பீங்க, சரிதானே? ஓகே, அது கணக்கு. அப்ப ஜீரோ, அதுக்காக பாடமாக்குறல, இதுல ஜீரோ ஜீரோன்னு பாடமாக்குறல. ஏனதுக்கு தெரியணும். இந்த இடத்துல 2 வி இருக்கு, இந்த இடத்துல வியும் இருக்கும் கிடையாவும் வி இருக்கும், இந்த இடத்துல மேல வி இருக்கும் கிடையா வி இருக்கு. ஆனா கிடைக்கூடுதான் கேள்வி. பி என்ற புள்ளி ஆரம்பத்தில் ஜீரோவில் இருக்கு, அடுத்தது எங்க வரும்? விக்கு வரும், அடுத்தது 2விக்கு வரும், பிறகு விக்கு வரும், 2விக்கு வரும். அப்ப விக்கு போய் 2விக்கு போய் ஜீரோவா வரும். பிறகு கீழே வாரது எங்களுக்கு தேவையில்லை, எப்பயும் கிடையாது இருக்கும். இப்ப திசை மாறாது. ஷூரா வந்து தம்பி 3வது விட வராது, 2வது வராது. ஏன்? திசை மாறுது. இது எப்பயும் கிடைவே கூறனா திசை மாறாது. இப்ப திசை மாறாம இருக்கணும், 2விக்கு போகணும்னா 3வது விட திசை மாறாம இருக்கணும். ஏன்னா விடத்த கிடைவே கூறு விடத்த ஜீரோ, விடத்த கிடையாவி கிடையா 2வி கிடையாவி அப்புறம் ஜீரோ கிடையா 2வி, 2விக்கு போகணும். அப்புறம் அடுத்த வட்டமும் கிடையாதான் இருக்கு. திசை மாறதா இல்லையே? இல்லை. நிலைக்குத்து கூறண்டா ஜீரோ மேலவி ஜீரோ கீழவி 0. ரைட்டா? நாற்பத்தி 46 50 முடியுதா? சரியா? என்ன டான்ஸ் மேடம், என்ன மாதிரி விளங்குதா? ஓம் சார் விளங்குது. ரைட். 2018 செய்ய தொடங்குங்களா? அடுத்த 18 செய்ய தொடங்குங்க. 19 20 முடிச்சிடலாமா? ஒன்னும் யோசிக்க தேவையில்லை, அடுத்த மாதத்துல முடியும் இது பாஸ்போர்ட். சரியா? எல்லா எஸ்ஐயும் செய்ய மாட்டேன் தானே, மெக்கானிக்ஸ்ல சில எஸ்ஐ செஞ்சு காட்டிருக்கேன். சரியா? எலக்ட்ரிசிட்டி முக்கியமான ஹீட், எலக்ட்ரிசிட்டி, சவுண்ட், லைட் செய்யாதாலும் செஞ்சு காட்டுங்க. ஸ்ட்ரக்சர் அநேகமான செஞ்சு காட்டிருக்கேன் நான். நீங்க வேற 2017 4 ஸ்ட்ரக்சர் செஞ்சுட்டோம், 4வது கடை செஞ்சுனாங்க. 4மே படிச்சிட்டு செஞ்சிருக்கேன், எடுத்து பாருங்க. 46 ஒரு ஏயில் காட்டப்பட்டுள்ளவாறு செவ்வக குட்டி ஒரு சாய்தளத்தின் மீது ஓய்வாக உள்ளது. குட்டியினால் சாய்தளத்தின் மீது, குட்டியால சாய்தளத்தின் மீது கொடுக்கிற விளையுள் விசை திசையை வகை குறிப்பது. ஓகே, இது கீழே எம்ஜி இருக்கும், எம்ஜியில பிரித்த ஒரு கீழே இழுக்கிறதால உராய் விசை இந்த பக்கம் இருக்கு இல்லையா? செப்பன் மரதாக அப்படி இருக்கு, நிறை விசை இப்படி இருக்கு. ஏன் இப்படி கீறீங்க சொல்லுங்க? அப்ப ஏன் இப்படி கீறீங்க? அப்பதான் எத்தனை விசைகளின் சமநிலை? மூவிசைகளின் சமநிலை. இல்லைங்களா? இது சாய்தளத்தால கொடுக்கப்பட்ட விசை, இது சாய்தளத்தால குட்டி கொடுக்கப்பட்ட விசை, இது பூமி கொடுத்த விசை. இப்ப நாங்க இந்த எஃப்க்கும் இந்த ஆருக்குமான விளைவு தான் கேட்டிருக்காங்க. குட்டியை பொறுத்த மட்டும் இந்த எஃப்க்கும் ஆருக்கும் விளைவுல என்ன? குட்டியை பொறுத்த மட்டும் எஃப்க்கும் ஆருக்கும் விளைவுல என்ன சொல்லுங்க? என்னடா சொல்லுங்களேன். குத்தியை பொறுத்த மட்டும் எஃப்க்கும் ஆருக்கும் விளைவுல என்ன? எம்ஜி. எம்ஜி ஏதாவது 2 விசைகளை விட 3வது விசைக்கு பரிமள சம திசையில் எது? அப்ப எம்ஜி. அப்ப குத்தில செய்யப்படுற விசை, அதாவது இந்த எஃப்க்கும் ஆருக்குமான விளைவுல எம்ஜி. அப்ப சாய்தளத்தில ஆற சோடி இப்படி இருக்கும், எம்ஜில சோடி இப்படி இருக்கும். சாரி ஆற சோடி எஃப்ட சோடி, ஆற சோடி சாய்தளத்துல இப்படி இருக்கும், எஃப்ட சோடி இங்க இருக்கும். அப்ப இந்த ஆருக்கும் இந்த எஃப்க்கும் விளைவுல என்னவா இருக்கும்? எம்ஜிஆ தான் இருக்கும். அது நிலைக்குத்தா கீழே இருக்கும். அப்ப நிலைக்குத்தா கீழே எம்ஜி வார விடை அதுதான் எத்தனையாவது விடை? 3வது விடை. 3வது விடை. விளையா? ஓம் சார் ஓம். கடைசி கேள்வி எடுங்க, 50வது கேள்வி. சரியா? 50வது கேள்வியை நாங்க ஷோர்ட்டா செஞ்ச, நாங்க திருப்பி மறந்துருப்பீங்க, திருப்பி ஒருக்கா பாருங்க. அதுக்கு
சமன்பாடுலாம் ஒரு இளவும் போடுறல சில பாட்டி அதுக்கு எஸ்எம் யூடியூப்ல எல்லாம் போடுது போட்டு பை இந்த யூடியூப்ல கிடக்கு பாருங்க விளக்கம் எல்லாம் என்ன இப்படி செய்கிறது இல்லை. நான் ஒரு சின்ன ஐடியா சொல்லித்தாரன் பாருங்க. அங்கே படிப்பிச்சதான் திருப்பி சொல்றேன் பாருங்க. கேள்விய வாசிக்க முதல். உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு மையம் ஓவையும் ஆரையும் உடைய ஒரு வட்டப்பாதையின் கால்வாசியாகிய ஆகிய உறுதியாக நிலைப்படுத்தப்பட்ட உராய்வின்றிய ஒரு பாதையில் புள்ளி ஏயிலிருந்து சிறிய கோளம் ஓய்வாயிருந்து விடுவிக்கப்படுகின்றது. கோளம் புள்ளி பியில் கிடையாக பாதையிலிருந்து வெளியேறி புவியீர்ப்பின் கீழ் விழுந்து சி என்ற புள்ளியில விழுகுதாம். சி என்ற புள்ளி படத்துல காட்டப்படலையாம். ஏயிலிருந்து பிக்கு வாரத்துக்கான நேரமும் பியிலிருந்து சிக்கு வார நேரமும் டிஏபி டிபிசி அந்த நேரம் சென்ற தூரங்களா இடப்பெயர்ச்சியில எஸ்ஏபி தொடர்பு கேட்டிருக்காங்க. சரி பாருங்க கேள்வி 50வது கேள்வி. நான் ஒரு கேள்வி அதுக்கு முதல் கேட்க எரியம் படிச்சிருப்பீங்க. யூஎன் ஏதோ ஒரு கதையில 45 பாகையில எறிகிறேன். சரியா சார்? 48 காந்தபுலம்டா. நாங்க படிக்கவே இல்லையே காந்தபுலம். 47 ஆகிய 47 நாங்க படிக்கல, அது மின்புலம். சரி இப்ப 45 பாகை எறிகிறேன். இந்த இருக்கிற உயரம் இந்த உயரம் எச்சா இருந்தா கிடைவீச்சு எத்தனை எச்சா இருக்கும் என்று சொல்லுங்க பாப்போம். என்னடா கேபிட்டல் எச் போடுவோம், அதாவது பாடமாக்கிருப்பீங்க. எத்தனை எச்? சம்பந்தம் இல்ல கதைக்கான எரியத்தை கொண்டு யோசிக்கிற வாட்டி சம்பந்தப்படுத்துவேன். நான் சம்பந்தப்படுத்துறேன். எத்தனை எச் சொல்லுங்க. மெட்ஸ்காரன் சொல்லுங்க. கவுதி சரியாக சொல்லுங்க. கிடைவீச்சு எத்தனை எச்? என்ன மைக் எதுவும் அவுட் ஆயிடும். எத்தனை எச்டாப்பா வரலையா அவங்க கவுதி? வேற யாரும் பவதாரணி சொல்லுங்க. அப்பா அன்னை பூரணி பவா செல்லத்துறை சொல்லுங்க. எத்தனை எச்? 72 பேர் கிடக்கானுங்களா? கசன் 2 எச்சா இழிஞ்சுது. ஓ நாங்க நீ எரியத்தை கொண்டு வாங்க நீ படிக்கிறதுக்கு. 2 எச்சா? இது படிப்பிக்கிறா தம்பி இதெல்லாம். ஐயோ 4 எச்டாப்பா. இது 2 எச், இது 2 எச், 4 எச். சரியா? எடுத்து பாருங்க. இதுக்கு ஷார்ட் கட்டு சொல்லி தரீங்க. சராசரி போட்டு செய்கிறேன். சில வாட்டி அதுக்கு எஸ்எம் இதையும் பெருசா செய்யும். சில வாட்டி இதுக்கு ஷார்ட்டா செய்யலாம். சொல்லித்தர மாட்டோம், நாங்கள் படிப்பிச்சிட்டோமா? சரி நான் ரைட்டா கேள்விப்பா எல்லாம் படிக்கணும் நீங்க. சரி இப்ப இங்க பாருங்க. இப்படி ஒரு பாதை, இப்படி ஒரு பாதை என்ன இப்படிதான் இருக்கு. சரி படியா பாருங்களா. படம் சரியோ விளையோரியா? சரிதான் என்ன? சரியா? இவ்வளவு மார் இவ்வளவு மார். சரியானே? படம் எல்லாம் பிடிச்சா சொல்லுங்களா? சரி இப்ப இங்க இருந்து விடுற ஒரு ஆளை, இது ஏ இது பி, இது எப்படி வந்து இங்க விடுறாரா? அது காட்டுப்பட சியா. படியா பாருங்களா. இது இங்க இருக்கும் போது ஆர் இப்படி இருக்கும், எம்ஜி இப்படி இருக்கும். விடத்த வரும்போது ஆர் இப்படி இருக்கும், எம்ஜி இப்படி இருக்கும். அப்புறம் என்ன சொல்றேன்டா, இவர் இங்க இப்ப ஆரம்பத்தில் வேகம் பூச்சியமா விடத்த பற்ற வேகம் சொல்லுங்க. அதையா சொல்லுங்க. அடுத்த வேகமோட அறி சொல்லுங்க. அப்ப இந்த வேகமோட ரொட்டுக்குள்ள எவ்வளவுடா? ரொட்டுக்குள்ள சக்தி காப்பு விதி 2G. இந்த செப்பன் மரதாக்கம் இயக்கத்துக்கு செங்குத்தா தான் இருக்கும். நிறைவிசம் மட்டும்தான் பாதி பிச்சை எடுத்து ரூட்டுக்குள்ள 2G. தம்பி இதெல்லாம் வந்து நான் விளங்கப்படுத்த டைம் முடி சட்டாரண்டு செய்யலாம். சரியா? ஓகே
ரைட் இருக்கட்டும். இப்ப நாங்க இவர் இங்க இருந்து இங்க வரும்போது இவர் இயக்கம் முழுவதும் எம்ஜி மட்டுமில்ல, நிலைக்குத்து இயக்கத்துல இவர் 6 பங்களிப்பு செலுத்தும் இல்லையா? நிலைக்குத்து இயக்கத்துல இப்ப நான் என்ன கதைக்கிறேன், நிலைக்குத்தா கீழ் நோக்கி சமன்பாடு எழுதுறேன் சும்மா. எஸ்எம்என் யூடியை விடுங்க, காஃப் ஏடி ஸ்கியாட்டின் படி இவர் இங்கிருந்து இங்க வந்தாலும் சரி, இங்கிருந்து இங்க வந்தாலும் சரி, ஏயிலிருந்து பிக்கு வந்தாலும் சரி, பியிலிருந்து சிக்கு வந்தாலும் சரி, 2 சந்தர்ப்பத்திலையும் எஸ் மாறாது. நிலைக்குத்து உயரம் 6 தான். ஒத்துக்கொள்றீங்களா? ஆனா இவர் இங்கிருந்து இங்க வரக்குள்ள நிலைக்குத்து விளைவுள் விசை எம்ஜியில இருந்து ஒரு 6 பிரித்த ஒரு கழிபடும், கடைசி 6 கழிபடும். ஒத்துக்கொள்றீங்களா? மாறும், 6 முடுகள் மாறும். ஆனா 6 முடுகள் ஏஜியை விட குறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு நீங்க F7 MA பாவிச்சா எம்ஜி மைனஸ் ஏதோ ஒரு ஆர் பார் எம்ஏ தானே வரப்போகுது, எம்ஏ தானே வரப்போகுது இல்லையா? 6 பிரித்த ஊர், சரி, 6 பிரித்த ஊர், 6 நோட் ஏதோ பிரித்த ஊர். அப்ப நிச்சயமாக அப்ப ஆனா இங்க இருந்து இங்க வரக்குள்ள அதே நிலைக்குத்து உயரம், ஆனா கீழே ஜி தான் இருக்கும். அப்ப இது ஜி, இது ஜியை விட குறைய, இது ஜி, இது ஜியை விட குறைய. ஏன்னா ஏதோ ஒரு விஷய கழிச்சு திணிவால விரிக்க போறீங்க, ஏதோ ஒரு விஷய கழிச்சு திணிவால விரிக்க போறீங்க. அப்ப இது குறையண்டா டைம் அப்படியும் கூட இருக்கு. அப்ப டி ஏபி என்றது பெருசா இருக்கும், டி பிசிய பார்க்க. இது விளங்கிட்டா? இது விளங்கிட்டா? விளங்கிட்டா தம்பி? இது நாங்க பார்த்தோன்னே சொல்லுவோம் என்ன தெரியுமா, இங்க இருந்து இங்க ரெண்டும் ஒரே நிலைக்குத்து உயரம். அப்ப ரெண்டுக்குமான 6 முடுகள் வேற, அப்ப டைம் வேற. ஒரே உயரம், நிலைக்குத்து உயரம், நிலைக்குத்து உயரம், டைம் ஒரே டைம் தானே. என்ன வாங்கியங்க, டைம் ஒரே டைம் தானே. முடிஞ்சு கதை. இப்ப அடுத்த கேள்வி கேட்கவா? வழியா பாருங்களா, வழியா பாருங்க. இது இங்க இருந்து இங்க வரக்கூட எவ்வளவு தூரம் வந்திருக்குது? வளைவினாரே எவ்வளவு? இதான வர்ற வளைவினாரு, இதான இயங்கிய தூரம் இல்லையா? இந்த வளைவு தான் தூரம். எஸ்ஏபி இந்த வளைவு, சரியானே? எவ்வளவா இருக்கும்? 2πr காவாசா இருக்கு. அதுவும் தேவையில்லை, சும்மா சொல்றேன். இப்ப வழியா பாருங்க தம்பி. இவரு தரைய வந்து அடிக்கக்குள்ள கிடைவேகம் என்ன வரைக்கும்? ரொட்டுக்குள்ள 2gr தான், சரியா விடையா? நிலைக்குத்துவம் என்ன சொல்லுங்க பாப்போம், பாப்போம். நிலைக்குத்துவம் என்ன? அதையா சொல்லுங்க. நம்ம கிடைவேகம் ரொட்டுக்குள்ள 2gr மாறாது. நிலைக்குத்துவம் என்ன? நிலைக்குத்து உயரம் 6 தான். எவ்வளவு நிலைக்குத்து உயரம் என்ன? நிலைக்குத்து வேகம் என்ன? ரொட்டுக்குள்ள 2gr. ரொட்டுக்குள்ள 2gr தான். என்ன விளங்குது? என்ன விளங்குது? எத்தனை வாகை? எத்தனை வாகை? 2 45 வாகை. அப்ப வந்தது எத்தனை வாகைகளை வரிஞ்சிருக்கணும்? 45 வாகை. 45 வாகை இது எவ்வளவு தூரமா இருக்கணும்? இது 6 எவ்வளவு? இது 6 இது h எவ்வளவு தூரம்? 2h. அப்ப 6 எத்தனை ஆர்? எத்தனை ஆர்? 2r. விளங்குதா? 45 இது 45. அப்ப எரிகிற கோணம் வந்தடைய கோணம் அதே கோணம் தானே. அப்ப இது 2r இருக்கணும். தூரம் புரிக்கணும், வெரி சார் இருக்கணும். ஒரு விளக்கம் யூடியூப்ல இல்ல, தேடி பாருங்க. மொக்குமாய் படிப்பீங்க இதுல வாட்டி தெரியணுமே பிசிக்ஸனே. விளங்காது. இதை சம்பந்தப்படுத்தி ஒருத்தன் படிப்பிக்க, இதைத்தான் நம்பி அவன் எதிர்பார்த்திருக்கான், இதைத்தான் உங்களுக்கு எக்ஸாம்ல எதிர்பார்த்திருக்கான். ஆனா இலவாட்டி என்ன செய்ய, யூடியூப் போட்டு ஏதோ பையெல்லாம் போட்டு விளையாடுது கிடந்தா, அதை படிச்சு தெரியுது இலவாட்டி பிசிக்ஸ். சரியா? இதோட 2017ஆம் ஆண்டு 50 MCQ முடிஞ்சு கண்டில்ல 2-3 செக்ஷன் செய்யணும். அது நாங்க அடுத்த ரவுண்ட் 2ல எலக்ட்ரானிக் எல்லாம் வரும் திருப்பி. சரியா? என்ன எஸ்ஏ செய்கிறா முடிப்போமா? எஸ்ஏ நாங்க நாளைக்கு பார்ப்போம். 3 எஸ்ஏ நாளைக்கு 3 எஸ்ஏ செய்கிறேன். வழியா பாருங்க. லைட், எலக்ட்ரிசிட்டி, ஹீட் 3 செய்கிறேன் நாளைக்கு. நாளைக்கு 3 எஸ்ஏ 2017ஆம் ஆண்டு 3 எஸ்ஏ செய்வோம், மார்க்கிங்கோட செய்வோம். ஓகே சார், ஓகே. ஸ்கூல்ல டேர்ம் எக்ஸாம் நடக்குது. எப்ப? நாளைக்கு. நாளைக்கு டேர்ம் டெஸ்ட். அப்ப 6 மணிக்கு போடுவோமா? ஓகே. அப்ப கொஞ்சம் ஏரியா போடுவோம். காசை கட் பண்ண தேவையில்ல, ஏரியா போடுவோமா? 6க்கு போடலாம்.
எத்தனை மணி ஆகுது? 6:45 மட்டும் போடுவோம் என்ன? ஓ அங்க Okay. டேர்ம் எக்ஸாம் படிக்க ராவைக்கு படிங்க, ராவையில படிங்க சரியா? நாளைக்கு அது நாளைக்கு நாளைக்கு நாளண்டைக்கும் இதுதான் சார், ஜெனரல் நாலேஜ் ஜெனரல் இங்கிலீஷ் தான். அப்ப சரி, அப்ப 6 மணிக்கு போடுவோம். அப்ப நாளைக்கு 6க்கா சரியா? ஓகே சார். சரி ஓகே. வாரக்கிழமை புள்ளாரிக்கு சார் எக்ஸாம். என்ன? வாரக்கிழமை புள்ளாரிக்கு எக்ஸாம். அப்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணுவோமே டைம் சரியா? சரி சார். கிளாஸை கட் பண்ணாம செய்ய பாப்போமா? இதை விட்டா அப்புறம் சான்ஸ் இல்லை தம்பி. ஓம் சார். சரி ஓகே. சரி சார் சரி.